அந்த தட்டியும் கடிச்சு சாப்பிட்ருங்க. அது எழுந்து போய் அந்த தட்டை போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால உட்காந்துக்கிறீங்க. நியாயமாக இது உங்களுக்கு. சரி, எங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை ஒன்று எடுத்து கொடுக்கலான்னு சொன்னேன். வீட்டில் கடை பிரச்சனை இல்லை, அப்புறமேட்டு வந்து ஸ்கூல் பசங்க ஃபீஸ் இல்லை, அப்புறம் டெய்லியும் வந்து அந்த கேஸ் காசு இல்லை, கேஸ் வாங்குறது நம்ம கிடையாது. அப்புறமேட்டு வேறுன்னா வீட்டு செலவுக்கு வந்து மளிகை சாமான் வந்து அதிகமாக வாங்கி வச்சுட்டேன். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக உங்கள் மம்மிக்கு போய் புடவை எடுக்க போயிட்டேன். இப்போ போன வாரம் உங்கள் பர்த்டே வந்ததுல்ல? ஆமாம். அந்த பர்த்டேக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தோம்ல? ஆமாம். அப்போ வந்து இந்த செலவெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் இப்போ வேணாம் தான் சொன்னேன், நீ தான் போயிட்டு எடுக்கலான்ட்டு போனேன். ஓ, நானா எடுத்து கொடுத்ததுனால நீங்கள் வாங்கிட்டீங்களா? ஆமாம். இப்போ எங்கள் மம்மிக்கு வந்து அவங்களா கேட்குறாங்க, நானா எடுத்து கொடுக்க சொல்லலை. ஏங்க, ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க, எல்லா பெண்களையுமே சேர்த்து கேட்குறேங்க. நீங்களும் வந்து அம்மாவாக போகிறீங்க, அம்மாவை ஆயிருக்கீங்க, இன்னும் வயசாக போகுது உங்களுக்கும். அவங்களுக்கு இருக்க அதே நிலைமை தான் உங்களுக்கும் வரும். இவ்வளோ இருந்தோம் என்னங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? இளையராஜா கூட இந்த மாதிரி தாங்க பாடும்போது கரண்ட்டு கட் ஆயிடுச்சான், பெரிய ஆள் ஆகிட்டாராம். பேசும்போது இருமல் வருது பார்த்தீங்கன்னா, நீங்களும் பெரிய ஆள் ஆக போகிறீங்க. ரோட்டா? அதுக்கு தான் வெள்ளை மனசு நல்ல குணம் வேணுன்றது. சரி, அந்த கதைக்கு வாங்க. இப்போ அவங்களும் உங்களை மாதிரி இருந்து தானே ஒரு குழந்தை என்னெல்லாம் பெற்று வளர்த்துருப்பாங்க. அது ஏன் அம்மாக்குன்னு நான் மட்டும் அப்படியே உச்சியில் போய் உக்காந்துக்கிறீங்க? சாமி இந்த உச்சியில் ஏறி உக்காந்துக்கணும், அந்த மாதிரி மலை உச்சியில் ஏறுற மாதிரி சடனாக கோவம் வந்துடுது. கொஞ்சமாவது எல்லா பெண்களுக்குமே சொல்கிறேன், கொஞ்சமாவது அந்த பிள்ளைய பற்ற அம்மா அப்பாவை நினச்சி பாருங்க, கொஞ்சமாவது நினச்சி பாருங்க. கல் நெஞ்சமாக இருக்காதீங்க. மழை பெஞ்சு அந்த மழையே கரைஞ்சி மண்ணோட மண்ணானாலும் உங்கள் மனசு கரையாது போல இருக்கு. ஊர் கதையை பேசுறதுக்கு, ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அப்போ சந்தோஷமா இருக்குது. எடுத்து கொடுக்கணும், சந்தோஷமா மனசார எடுத்து கொடுக்கணும். 300 ரூபாயில் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அந்த வீடியோவை பாருங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் கூட பாவன்றது உங்களுக்கு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. பெத்து வளர்த்தவங்க பாவம் கிடையாது. எங்க அம்மா அப்பாவுக்கு தான் பெத்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு சட்டை பேண்ட் எங்க அப்பா ஏங்க வாய மூடுங்க. இது மட்டும் வாய மூடுங்க, நான் எடுத்து கொடுப்பேங்க. கொடுப்பேன். வெரி வெரி பேட் மீனிங்.